சர்க்கரை அல்லாத நபரா மாற்றிய பிறகு நீங்க இனிப்பு சாப்பிட்றதுக்கே இதெல்லாம் சொன்னீங்க. பனக்கல்கண்டு இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடலாம்ப்பா, சரி ரா ஸ்வீட் வேண்டாம், ஒயிட் சுகர் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆனா செயற்கை இனிப்பு, சர்க்கரை மாதிரியே இருக்கக்கூடிய அந்த செயற்கை இனிப்பு மார்க்கெட்ல இருக்கு, டேப்லெட் வடிவத்திலையும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதன் மூலமா ஏதாவது பலன் கிடைக்குமா, இல்லை அது பண்ணக்கூடாதா? இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த டேப்லெட் ஃபார்மில் கிடைக்கிறது, அது எப்போதுமே நம்ம என்கரேஜ் பண்ணுறது இல்லை. அதுவும் கிட்டத்தட்ட ஒயிட் சுகரை விட சில சமயத்தில் சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதாக நம்ம பார்க்குறோம். சரி, அதனால் அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண தான் செய்யணும். அது பொதுவாகவும் சாப்பிடக்கூடாது, சர்க்கரை நோய் மீண்டு வந்த பிறகு கட்டாயமாக கூடவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவு. ஏன்னா பனங்கருப்பட்டி கொடுக்குறோமே, இதை விட வேற இனிப்பு வேணுமா? தேன் கொடுக்குறோம், பழச்சாறு, இது வந்து அமுது, இதெல்லாம் இது கண்டிப்பாக பயன்படும். இல்லை அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை மாதிரியே இருக்கிறத எடுத்து போட்டு சாப்பிட்ற ஒரு ஃபீல் அது அதுக்காக இல்லை, அப்படியான நபர்களுக்கான கேள்விதான் இது. இல்லை, அந்த மாதிரி அதை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அது அடிக்ஷன் அப்படின்னாச்சுன்னா அந்த அடிக்ஷன்ல இருந்து வேற ஒரு அடிக்ஷனாக மாறிடும் மறுபடியும். என்ன சொல்லுவீங்க, உப்பை வந்து பொடி பண்ணி வைக்கிற மாதிரி பனக்கல்கண்டை பொடி பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க, அது ஒயிட்டா இருக்க போகுது அப்படின்றீங்க. ஆமா, பனங்கல்கண்டு நம்ம கண்டிப்பா, பனங்கல்கண்டு, பனை கருப்பட்டி, தேன், ஓகே, கரும்பு வெல்லம், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் இனிப்பு தானே, இது இனிப்பான செய்தி தான். இனிப்பு நோயர்கள்னு சொல்லக்கூடாது, மீட்டு உருவாக்கம் வந்தவங்களுக்கு அந்த இனிப்பான விஷயம் தான் இது. சரி, மருந்தில்லா மருத்துவத்தின் மூலமாக சர்க்கரை வியாதியை மீட்டு கொண்டு வர முடியும்னு சொல்ற விஷயமே சர்க்கரை வியாதிகளுக்கு கண்டிப்பா இனிப்பான செய்தியாக தான் இருக்கும் சார். நிச்சயமா இது இனிப்பான செய்தி. இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவும் பதிவாகி இருக்கு. கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லும் கான் அப்படின்றாரு, அடிச்சு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயம். கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லும் கான் அகத்தியர் சொல்றார். அகத்தியருக்கு பெரிய விழாக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அந்த அகத்திய பெருமான் சொல்லக்கூடிய அந்த அகத்தியர் சித்தர், தலைமை சித்தர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடியவர், அவருடைய அகத்தியர் குணவாகடத்துல தான் சொல்லியிருக்கிறார், கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லும் கான். சூப்பர். அவ்வளவு ஆணித்தரமா 2000 வருஷம் முன்னாடியே பதிவாயிருக்கு. இன்னைக்குள்ள ஆய்வுகளும் டயபெட்டிக் ரிவர்சல் இஸ் பாசிபிள் அப்படின்னா ஆய்வுகளும் சொல்லுது. அப்படிங்கிறதுனால இதை வந்து தெளிவாக எடுத்து முறைப்படி டெய்லர் மேட் ஒவ்வொருத்தருக்குமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அதை கரெக்டாக வாழ்ந்தாச்சுன்னா அதை மீட்டு உருவாக்கம் சொல்ல முடியும்.